இன்னைக்கு நம்ம கஸ்டமர் ஒருத்தவங்க இந்த கெட்டில் கொண்டு வந்து கொடுத்தாங்க. ஸோ இது ஒர்க் ஆகலைன்னு சொன்னாங்க. நானும் தண்ணி ஊற்றி இதை செக் பண்ணி பார்த்தேன். ஸோ இதில் வந்து எந்த ஒரு ரெஸ்பான்ஸும் இல்லை. இந்த பவர் போர்டுல இருந்து சுத்தமாக அவுட்புட் வரவே இல்லை. கஸ்டமர் எனக்கு இது ஒர்க் ஆனால் போதும்னு சொல்லிட்டாங்க. அதுக்காகவே பார்த்தீங்கன்னா நான் வந்து வேற ஒரு மெத்தடை ஃபாலோ பண்ணேன். பாட்டம்ல உள்ள பவர் போர்டை கலட்டிக்கிட்டேன். கலட்டினதுக்கு அப்புறமா இதில் ஒரு ஃபீமேல் சாக்கெட் உள்ள இன்செர்ட் ஆகுற அளவுக்கு கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். ஒரு ஃபீமேல் சாக்கெட்டையும் உள்ள இன்செர்ட் பண்ணிட்டு அது எந்த அளவுக்கு டைட்டாக ஸ்க்ரூ பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு டைட்டாக இதையும் ஸ்க்ரூ பண்ணி முடிச்சிட்டேன். இது எதுக்காகனா மேல் சாக்கெட்டை நம்மள கனெக்ட் பண்ணும்போது டைரக்டா பவர் போகும். அதே மாதிரி ஆட்டோ கட் ஆஃபும் ஒர்க் ஆகும். அதுக்காக தான் நான் இந்த ஃபீமேல் சாக்கெட்டில் கனெக்ட் பண்ணியிருக்கேன். இப்போ இதோட ஒர்க்கு முடிஞ்சது. சுவிட்சில் வர பவர் லைனையும் செக் பண்ணி பார்த்தேன். அது கரெக்டாக இருக்குது. இப்போ இந்த கெட்டிலோடைய பார்ட்ஸ் எல்லாமே நான் வந்து ரீஃபிட் பண்ணிக்கிறேன். பண்ணதுக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா இதோடைய டாப் பேனல் அதாவது சுவிட்ச் சைடு வரும். அதுவும் இப்போ பர்ஃபெக்டாக ஃபிட் பண்ணிட்டு இதை வந்து ஸ்க்ரூ போட்டு எந்த அளவுக்கு ஃபுல் டைட் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு ஃபுல் டைட் பண்ணி முடிச்சுக்கிறேன். இந்த கெட்டிலை பற்றி சொல்லணும்னா இது வந்து 1.5 லிட்டர் பிரஸ்டீஜ் கம்பெனி. ஸோ இதை வந்து கண்டினியூஸாக யூஸ் பண்ணுறதுனால இந்த மாதிரி அடிக்கடி ப்ராப்ளம் வர வாய்ப்பு. அவ்வளோதான், ஸ்க்ரூ பண்ணி முடிச்சாச்சு. நீ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா பாட்டம் பேனலில் நம்ம ஃபீமேல் பிளக் சாக்கெட் கனெக்ட் பண்ணோம். அதில் நான் வந்து நியூட்ரலோட கனெக்ட் பண்ணிக்கிறேன். ஃபேஸோட கனெக்ட் பண்ணிக்கிறேன். இது கலண்டு வராமல் இருக்க ஒரு கட்டிங் பிளேரை வச்சு டைட்டாக அழுத்தி விட்டிங்கன்னா அந்த பிளக் வந்து நல்லா டைட்டாக ஃபிட் ஆயிரும். நீ அடுத்ததாக வந்து எல்இடி லைட் இண்டிகேட்டர் இருக்குது. அதையும் ப்ராப்பராக செட் பண்ணிட்டு கெட்டிலோடைய பாட்டம் பேனலை க்ளோஸ் பண்ணிட்டு அது எந்த அளவுக்கு டைட்டாக ஸ்க்ரூ பண்ண முடியுமோ ஸ்க்ரூ பண்ணி முடிச்சுட்டேன். அடுத்ததாக இதை பல்ட்டி போட்டுட்டு நீ டாப் பேனல் இருக்குது அதையும் டைட்டாக அழுத்தி விட்டோம்னா நீ லாக் ஆயிரும். அவ்வளோதான், இப்போ இதோட ஒர்க்கு நம்மளுக்கு கம்ப்ளீட்டாக இப்போ முடிஞ்சது. அவ்வளோதான், இப்போ நம்மளுக்கு இந்த கெட்டிலில் கம்ப்ளீட்டாக ரிப்பேர் பண்ணி முடிச்சிட்டோம். இதை பற்றி நான் ஒரு வாட்டி சொல்லிடுறேன். இந்த கெட்டிலில் பார்த்தீங்கன்னா பாட்டம் போர்டில் வந்து பவர் அவுட்புட் வரல. அதனால நான் என்ன பண்ணியிருக்கிறேன்னா பிசியில் வர ஒரு ஃபீமேல் சாக்கெட் எடுத்து இந்த கெட்டிலோட பாட்டமில் ஹோல் போட்டு அது இன்செர்ட் ஆகுற மாதிரி ஃபிட் பண்ணி முடிச்சிருக்கிறேன். இப்போ இதை பவர் கனெக்ஷன் கொடுத்து செக் பண்ணி பார்த்ததுல நல்லாவே இது ஒர்க் ஆகுது. லைட் இண்டிகேட்டர் எல்லாமே நல்லா காட்டுது. ஒரு 1/2 லிட்டர் அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு ஆன் பண்ணி பார்க்குறேன். ஸ்விட்ச் ஆன் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா தண்ணி சூடாகிறத நம்மளால நல்லாவே பார்க்க முடியுது. போக போக பாத்தீங்கன்னா அப்படியே கொதிக்கிற ஸ்டேஜுக்கு வந்துருச்சு. இந்த கெட்டில்ல பாத்தீங்கன்னா 60 டிகிரி செல்சியஸ்க்கு மேல போயிருச்சுன்னா ஆட்டோ கட் ஆஃப் ஆயிரும். ஆட்டோ கட் ஆஃப் ஆயிருச்சு. இப்போ இந்த கெட்டில் வந்து ரெடி ஆயிருச்சு. இதை நம்ம கஸ்டமர் கிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணிடலாம். 2 நாள் கழிச்சு கஸ்டமர் இந்த கெட்டில கொண்டு வந்து கொடுத்தாங்க. இதை நம்ம தான் ரெடி பண்ணி கொடுத்தோம். ஸோ இது எப்படி ஆச்சுன்னு தெரியலன்னு சொன்னாங்க. அவங்க என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னு நான் கரெக்டாக சொல்கிறேன். இதில் 100 ml தண்ணியை ஊற்றிட்டு ஆன் பண்ணிட்டு அப்படியே விட்டுருக்குறாங்க. இதனால சென்சார் ஒர்க் ஆகாமல் போயிருக்குது. அதனால இது வந்து இந்த மாதிரி ஆயிருக்குது. உன்னால என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணிட்டேன். தேங்க்யூ. கெட்டில் வாங்கும் போது யூசர் மேனுவல்ல அதுல கிளியரா சொல்லியிருப்பாங்க 1/2 லிட்டருக்கு குறைஞ்சி தண்ணி ஊற்றவே கூடாதுன்னு. நீங்களும் கெட்டில் யூஸ் பண்ண அனுபவம் உங்களுக்கு இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நம்ம அடுத்த வீடியோல பார்க்கலாம். வளர்ப்போம், வளர்வோம்.